இந்த நேர காலங்கள் பாத்தீங்கன்னா மனசு கொஞ்சம் குழம்ப வைப்பாங்க. 4ஆம் இடம் தான் மனசு. அப்ப கொஞ்சம் மன ரீதியாக உடல் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம முழுக்க முழுக்க இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை உங்களுக்கு இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய குடும்பத்துல யாருக்கு இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதுவும் பெண்கள் கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். டைரக்டா உங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடிய யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான், உங்களுடைய ராசி அதிபதி. அப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் நடக்கும். சோ உங்களுக்கு இருந்தாலும் சரி, உங்க குழந்தைகளுக்கு இருந்தாலும் சரி, அதனால கொஞ்சம் கவனமாக இந்த சேர்க்கை இருந்தாலும் இருந்துக்கோங்க. இந்த சேர்க்கை இல்ல அப்படின்னாலும் கொஞ்சம் புதுசா யாராவது பழகுறாங்க, குழந்தைகிட்ட யாராவது புதுசா பேசுறாங்க, பிடிக்கிறாங்க அப்படின்னா அது எப்பவுமே நீங்க ரொம்ப அன்பா இருந்தாலும் உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் ஏமாற்றுறதோ, அல்லது நீங்க யாருக்கிட்ட அன்பு செலுத்துறீங்களோ அவங்க உங்களை ஏமாத்தி போறதோ, இதெல்லாம் ரிஷபத்துக்கு இயற்கை குணம். அதெல்லாம் மாத்தவே முடியாது. அப்படி இருந்தாதான் நீங்க ரிஷபராசியில பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறது அமைப்பு. சோ இப்படி இருக்குது அப்படின்னா அந்த தெய்வங்கள் எல்லாம் கனவுல காட்சி கொடுக்கலாம். அவங்க மூலமாக உங்களுக்கு இந்த மாதம் எல்லாமே செழிப்பா இருக்கக்கூடிய மாதங்கமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. அதே விட்டுட்டு வேற வேலைக்கு போலாம் அப்படின்னு நினைக்கிறது வேண்டாம். வேலையில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். தொழில் செய்யக்கூடிய இடத்துல போட்டு உங்களை வந்து டம் பண்ணுவாங்க, டிப்ரெஷன் பண்ணுவாங்க, வேலையே வம்பு இழுப்பாங்க, மனக்குழப்பத்துக்கு ஆளாக்குவாங்க. எல்லாமே இந்த ஒரு மாசம் நடந்ததே தீரும். ஆனாலும் திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனல்ல ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான பதிவுங்க. ரிஷப ராசிக்கு உண்டான இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாக்கலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சூப்பர் மாதம்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ரிஷபத்துக்கு நேரங்காலங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு எடுத்துட்டாலும் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, நல்லா இல்ல, எங்களுக்கு நல்லா இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் ஜோஷி படிச்சுட்டு வாங்க, எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நீங்க எல்லாம் சொல்லி நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க, எல்லா ஜோஷியும் நல்லா சம்பாதிக்கிறீங்க, எங்களுக்கு எதுவும் வரமாட்டேங்குது அப்படின்னு நிறைய யோசனைகள் இருக்கு. ஏன் அப்படின்னா உங்க ஜாதகத்துல பாருங்க, நேரங்காலங்கள் எல்லாமே நல்லா இருக்கு. ஏன் உங்களுக்கு செயல்படல அப்படின்னா, ஒன்னா சனி வந்து வக்ரத்துல இருக்கணும், அதாவது வக்கர கிரகத்தினுடைய சேர்க்கையில் இருக்கணும், அதாவது தசாபுத்திகள் சரியில்லாம இருக்கு. இதுதான் உண்மை. உங்க ஜாதகத்துல சனி வக்ரமான்னு பாத்துக்கோங்க. இந்த மாதம் 26ஆம் தேதிக்கு மேல உங்க ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் மிக யோக காலகட்டங்கள் தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப இருந்தா உங்களுக்கு 26ஆம் தேதியில இருந்து கண்டிப்பாக பணம் வரும் அப்படிங்கிறது நிச்சயமா வரும் அப்படிங்கிறதுல மாட்டுக்கிறதுக்கு இடமே இல்ல. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நடக்கும். நீங்க நினைத்தது எல்லாமே நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. எந்த காரியத்தை தொட்டு அது ஸ்டாப் ஆகி நிக்குதோ, அல்லது அந்த காரியமே செய்ய முடியலைங்க, இந்த விஷயத்தை எடுத்து எங்களால பண்ணவே முடியல அப்படின்னு இருந்தாலும் கூட அதெல்லாம் மீண்டும் எழுந்து செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு நிச்சயமாக இந்த மாதம் ஏற்படும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. உங்க ஜாதகத்துல 1 மற்றும் 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் வீட்டுக்கு இப்ப வரப்போகிறார். அங்க கேதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சர்ப்ப கிரகம் உட்கார்ந்து இருக்குது. அதுவும் ஒரு ஞான கிரகம் தான், ஆனா விஷத்தை கொட்டக்கூடிய தன்மை உண்டு அவர்களுக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா எந்த கிரகங்கள் கூட சேருதோ அவங்களுடைய தன்மை இவங்க எடுத்துக்குவாங்க. அதாவது காப்பி பேஸ்ட் மாதிரி இவங்க செஞ்சது மாதிரி காட்டிக்குவாங்க. அப்ப 4ஆம் இடங்கிறது முதல்லயே பாத்துட்டீங்கன்னா ஆரோக்கிய ஸ்தானம், தாய் ஸ்தானம். கொஞ்சம் உங்க ஆரோக்கியத்துல கவனமா இருங்க, உங்களுடைய தாயினுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. இந்த நேர காலங்கள் பாத்தீங்கன்னா மனசு கொஞ்சம் குழம்ப வைப்பாங்க. 4ஆம் இடம் தான் மனசு. அப்ப கொஞ்சம் மன ரீதியாக உடல் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம சரி நம்ம புதுசா ஏதாவது வீடு வாங்கலாமா, ஒரு சொத்து வாங்கலாமா, ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் ஏற்பட்டால் அது ஒரு குழப்பத்தை கொடுத்துரும். இது வேண்டாம், இது ஏன் செய்யணும் அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள் வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல குழப்பங்கள் வந்தாலும் இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 3ஆம் இடத்தில் வந்து இருந்து உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறதுனால லாபத்துக்கும் குறைவு இருக்காது. ஏதாவது ஒரு வழியில காசு மனம் வந்து ஏதாவது ஒரு வழியில லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். முழுக்க முழுக்க இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை உங்களுக்கு இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய குடும்பத்துல யாருக்கு இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதுவும் பெண்கள் கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும், ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேது அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைத்தனம் கொண்டவர். அப்ப உங்க வீட்டுல குழந்தைகள் இருந்தாலும் கவனமா பாத்துக்கோங்க. ஒரு சின்ன தவறுகள் நடந்துரும், ஒரு தப்பான எண்ணத்துல போயிருவாங்க. நல்லா இருந்தவங்க தான் எப்படி இப்படி போனாங்க அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு கிரக சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இந்த சுக்கிரன் கேது. இது உங்க ஜாதகத்துல சுக்கிரன் கேது, சுக்கிரன் ராகு, சுக்கிரனுக்கு திரிகோணத்துல ராகு கேதுக்கள், சுக்கிரன் சாரத்துல ராகு கேதுகள், ராகு கேது சாரத்துல சுக்கிரன், எது இருந்தாலும்
கொஞ்சமாவது தொட்டு பார்த்துட்டு போகும். சோ ரொம்ப முக்கியமான கிரக சேர்க்கையில இது வருடத்திற்கு ஒரு முறைதான் வரும். அப்ப இந்த வருடத்திற்கு ஒரு முறைதான் சுக்கிரன் ராகு சுக்கிரன் கேது சேரும். அப்ப 2 மாத கணக்குல எடுத்துக்கோங்களேன். சுக்கிரன் ராகுவோட சேர்ந்தாலும் கொஞ்சம் பாதிப்புகள் உண்டு, சுக்கிரன் கேதுவோட சேர்ந்தாலும் கொஞ்சம் பணப்புழக்கங்கள் சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகள் கொடுத்தாலும் இது போல ஏதாவது தேவையில்லாத ஒரு கெட்ட பெயரை கொடுத்துரும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. ஏதை சொல்றேன்னா டைரக்டா உங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடிய யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான், உங்களுடைய ராசி அதிபதி. அப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் நடக்கும். சோ உங்களுக்கு இருந்தாலும் சரி, உங்க குழந்தைகளுக்கு இருந்தாலும் சரி, மன பாதிப்பு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் நடக்கும். ஏன்னா 4ஆம் இடங்கிறது மனம் சம்பந்தப்பட்டது இல்லையா, உடல்நிலை சம்பந்தப்பட்டது இல்லையா, அப்படியே உடஞ்சு உட்கார வச்சிருது. சோ ஏன்னா அந்த இடத்த சனியும் பார்க்கிறார். அதனால சொல்றேன், சனி அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம கீழ்த்தரமா இறங்கி செய்யக்கூடியது எல்லாமே இந்த சனி பண்ணிடும். அதனால கொஞ்சம் கவனமாக இந்த சேர்க்கை இருந்தாலும் இருந்துக்கோங்க. இந்த சேர்க்கை இல்ல அப்படின்னாலும் கொஞ்சம் புதுசா யாராவது பழகுறாங்க, குழந்தைகள்கிட்ட யாராவது புதுசா பேசுறாங்க, பிடிக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்வது ரொம்ப நல்லது. அடுத்தது புதன். புதனை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல வக்கரத்துல இருக்காரு. உங்க ஜாதகத்துல புதன் வக்கரமா இருக்கான்னு பாருங்க, பெரிய ஜாக்பாட்டுங்க. அப்படி வக்கரமாக இருந்தா பணம் வர்றது, பொருளாதார வளர்ச்சி, ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான தேவை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றது என்னன்னா பணம், பொருளாதாரம், குடும்பம். இதுதான். இது வந்து ரிஷபராசிக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா ஏற்ற இறக்கமா தான் இருக்கும். அது எப்பவுமே நீங்க ரொம்ப அன்பா இருந்தாலும் உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் ஏமாற்றுதலோ அல்லது நீங்க யாருக்கிட்ட அன்பு செலுத்துறீங்களோ அவங்க உங்களை ஏமாத்திட்டு போறதோ இதெல்லாம் ரிஷபத்துக்கு இயற்கை குணம், அதெல்லாம் மாத்தவே முடியாது. சோ இப்ப பாத்துட்டீங்கன்னா பணம் வரவும் நல்லா இருக்கும், பொருளாதாரம் நல்லா இருக்க போகுது. அதே போல பாத்துட்டீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயத்துல சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குன்னா அதெல்லாம் ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். 5 குடைவரே ஆகிறதுனாலே உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் நிறைய கிடைக்கிறது. குலதெய்வ கோயிலுக்கு இந்த காலகட்டத்துல போயிட்டு வந்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாமே விலக போகுதுன்னு அர்த்தம். அதெல்லாம் உடஞ்சிரும். பிரிஞ்சு இருக்கக்கூடிய குடும்பம் கூட ஒன்னா சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படின்னு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது அமைப்பு. இதுல இன்னும் சொல்ல போனா 5ஆம் இடங்கிறது ஒழுக்கங்க. அந்த அதிபதி வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஒழுக்கத்துல கை வைக்கும். சோ அதிலே கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது ரொம்ப முக்கியம். இயற்கையாக பெண் தெய்வத்தினுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் இந்த ரிஷப ராசிக்காரர்கள். எப்பவுமே அவங்களுக்கு வந்து ஒரு பெண் தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கும், கூடவே இருந்து காப்பாத்தும். அது மீனாட்சி, காமாட்சி, மகாலட்சுமி, நீங்க வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்கள், உங்க வம்சாவளியில யாராவது கன்னி பெண்கள் இறந்து அவங்களும் உங்களை வழிநடத்திட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ரிஷபத்துக்கு வந்து கண்டிப்பா நடக்கும். அப்படி இருந்தா தான் நீங்க ரிஷபராசியில பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறது அமைப்பு. சோ இப்படி இருக்குது அப்படின்னா அந்த தெய்வங்கள் எல்லாம் கனவுல காட்சி கொடுக்கலாம். அவங்க மூலமாக உங்களுக்கு இந்த மாதம் எல்லாமே செழிப்பா இருக்கிறதுனால மாதங்கமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. அதே போல 7 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்குள்ளேயே இருக்கு. இந்த டைம்ல பயங்கர கோவம் வரும், முன்கோபம் ஜாஸ்தியா இருக்கும், டக்குன்னு முடிவெடுக்க தோணும். ஏன்னா ரிஷப இயற்கையாவே கொஞ்சம் கோபம் உள்ள ராசி. எந்த அளவுக்கு ரிஷபத்துக்கு பாசம் அன்பும் ஜாஸ்தி அந்த அளவுக்கு கோபம் இருக்கும். நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, கோபம் இருக்கும் இடத்துலதான் குணம் இருக்குமே, அது இந்த ரிஷப ராசிக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்கும். சோ இந்த டைம்ல இன்னும் கொஞ்சம் கோபம் அதிகமா இருக்கும். ஏன்னா செவ்வாய் ராசிக்குள்ள உட்கார்ந்திருக்காரு, 7ஆம் அதிபதி ஆகிறாரு. அப்ப வரன்கள் எல்லாமே நல்லா அமைஞ்சு வரும். திருமணம் சார்ந்த இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும். நல்ல மனைவி, நல்ல கணவர், எதிர்பார்த்த வரன்லாம் அமைஞ்சு வருது. ஏதாவது இந்த மாசம் சூப்பரா இருக்கும். செவ்வாய் ராசிக்குள்ள இருக்கிறனால கொஞ்சம் பிளட் பிரஷர் அதிகமா ஏறி இறங்கும். தலை சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும், கண் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏதாவது வந்து இந்த காலகட்டத்துல கண் செக்கப் போவீங்க, தலையில ஏதாவது அடிபடுறது, அது ரொம்ப தலைவலியா இருக்கிறது, இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். சோ ரிஷபத்துக்கு இது ஒரு நோயா வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே போல பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும், அதிகமா லீக்கேஜ் ஆகுறது. சோ கர்ப்பப்பையில ஏதாவது கட்டி வர்றது, நீர் கட்டிகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது பெண்களுக்கு எடுத்துக்கலாம். சோ கொஞ்சம் உடம்பு செக் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டங்கள்ல. இன்னும் சொல்ல போனோம்னா ராசிக்குள்ள செவ்வாய் இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் ஒரு அரசாங்க கிரகம்னு பெயருங்க. சோ அரசியல்வாதிக, அரசாங்க தொழில் இருக்கக்கூடியவங்க, ஒரு நல்ல பொறுப்புல இருக்கிறீங்க, ஒரு மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறீங்க, எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு பெரிய பொறுப்புல இருக்கக்கூடியவங்க எல்லாமே பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் சூரியனுடைய சம்பந்தப்படக்கூடியவங்க தான். சோ அப்படி இருக்கும்போது செவ்வாய் வந்து உங்க ராசிக்குள்ள இருக்கும்போது இந்த மாதிரி பொறுப்புல இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னொரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கிறது, எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கிறது, இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஏன்னா புதன் வக்கரமாக இருக்கும்போது பதவி கிடைக்கலைங்க, டிரான்ஸ்பர் கிடைக்கலைங்க, நான் ஒரு நல்ல ப்ரொமோஷன் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க, இந்த காலகட்டங்கள்ல நல்ல ப்ரொமோஷன், நல்ல வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நேரத்துல ஒரு வேலையை விட வேண்டாம், விட்டுட்டு வேற வேலைக்கு போலாம் அப்படின்னு நினைக்கிறது வேண்டாம். வேலையில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். தொழில் செய்யக்கூடிய இடத்துல போட்டு உங்களை வந்து டம் பண்ணுவாங்க, டிப்ரெஷன் பண்ணுவாங்க, வேலையை வம்பு இழுப்பாங்க, மனக்குழப்பத்துக்கு ஆளாக்குவாங்க. எல்லாமே இந்த ஒரு மாசம் நடந்ததே தீரும். ஆனாலும் நிவர்த்தி உண்டு அப்படிங்கறது எடுத்துக்கோங்க. ஏன்னா எதையும் தாங்கக்கூடிய இதயம் அப்படிங்கிறது ரிஷபத்தை தவிர வேற யாருக்கு நம்ம சொல்ல முடியும். சோ அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு செவ்வாய் காப்பாத்தி கொடுப்பார். ராசிக்குள்ள இருந்தாலும் தைரியத்தை எதா வந்தாலும் பாத்துக்கலாம், யார் வந்தாலும் பார்த்தாலும், எத்தனை பேர் இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிறத நிச்சயமாக இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு உச்சமாகி வக்கரமாக இருக்கக்கூடிய சனியை பாக்குறார். உங்க ஜாதகத்துல சனி வக்கரமான்னு மட்டும் பாத்துக்கோங்க. இந்த வக்கரமாக இருந்தால் இந்த 136 நாட்களும் உங்களுடைய இதே
136 நாள் வக்ரமாகிறார். ஜூலை மாசம் 26ஆம் தேதி தொடங்கி 136 நாட்கள் வக்ரகதி அடையக்கூடிய இந்த சனி பகவானால உங்களுக்கு யோகம் தான். சுக்கிரன் இப்ப இங்க இருக்காரு, அடுத்தது நீசத்துக்கு வருவார். நீசத்துக்கு வந்தாலும் குருவினுடைய தொடர்பு ஏற்படுத்துவார். அடுத்தது ஆட்சி பலத்துக்கு வந்துருவார், துலா வீட்டுக்கு வருவார். அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா விருச்சிகத்துக்கு வருவார். விருச்சிகத்துக்கு தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பார். இந்த விருச்சிகத்துக்கு சுக்கிரன் வர வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாதுங்க. சோ கரெக்டா இந்த டைம்ல உங்களுக்கு சனி வக்ரம் ஆகுது. சோ உங்க ஜாதகத்திலும் சனி வக்ரமாக இருந்தால் இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க. வக்ரமாக எங்களுக்கு சனி இல்லைங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. மத்தபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் ரெகுலரா வரதெல்லாம் வரும். பட் கொஞ்சம் உடல்நிலையிலையும் கொஞ்சம் மனோநிலையிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது ரிஷபராசிக்கு மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்லை. இந்த மாதம் உங்களுக்கு எதெல்லாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நிச்சயமாக கிளி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அதே போல பாத்தீங்கன்னா மயில் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வளர்க்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். அதெல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வளர்த்துவீங்க. சோ இது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பேச்சுல இனிமையா இருக்கும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாருமே கூர்ந்து கவனிப்பாங்க. பேச்சுக்கு மரியாதை உண்டு அப்படிங்கிற அமைப்புகள் எடுத்துக்கலாம். நம்பர்ல எது உங்களுக்கு சக்சஸா இருக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் இந்த நேரத்துல பாத்துட்டீங்கன்னா நீங்க ஒரு 5ஆம் நம்பர் அப்படிங்கிறது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒண்ணுதான் கொஞ்சம் சக்சஸ் கொடுக்குது. அதே போல பாத்துட்டீங்கன்னா 2ஆம் நம்பர் அப்படிங்கிறது கொஞ்சம் சக்சஸ் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. கலர்ஸ் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஆஃப் ஒயிட் கலர் யூஸ் பண்ணலாம், ஒயிட் கலர் யூஸ் பண்ணலாம், லைட் கிரீன் யூஸ் பண்ணுங்க. அதே போல பாத்துட்டீங்கன்னா நீங்க இந்த லைட் எல்லோ, லைட் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, ஏன்னா ஒரு 4 குடையவராக இருக்கிறதுனால கொஞ்சம் லோன் எல்லாம் கிடைக்குங்க. பேங்க் லோன் கிடைக்கிறது, கொஞ்சம் சேஃபியா இதுல போடுவோம் இல்லைங்களா, ஏதாவது ஒரு டெபாசிட் பண்ணி வைக்கலாம், எஸ்ஐபில பண்ணி வைக்கலாம். இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு தோணும். போஸ்ட் ஆபீஸ்ல ஏதாவது அமௌண்ட் சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் தோணும். அதற்கு உண்டான பணமும் வரும். அது சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா 16ஆம் தேதிக்கு மேல இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டுக்கு குருவோட சேருவார். அப்போ சிவராஜ யோகம் செயல்படும். இந்த சிவராஜ யோகம் அப்படிங்கறது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்க முயற்சிகளை பல மடங்கு ஆக்கி கொடுக்கும். இத்தனை நாள் நீங்க ஒரு வீடு கட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டெக்கரேஷன் அப்படிங்கிற ரொம்ப அழகுபடுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா, அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. புகழடைய வைப்பார். நிறைய கோவில் கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுப்பாரு. இப்ப உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வருதுன்னா அதுல ஒரு அமௌண்ட் கண்டிப்பா நீங்க கோயிலுக்கு எடுத்து வைப்பீங்க. கண்டங்கள் விலைக்கு கொடுக்க போகிறார். ஆயுள் பலத்தை பெருக்க போகிறார். மனதில் இந்த வலிகளை குறைக்க போகிறார் அப்படிங்கறது உண்மை. ஏன்னா இந்த சூரியனும் குருவும் சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு உதவி செய்ய போறீங்க. நிறைய பேருக்கு உங்களுடைய பணத்தை வாரி வழங்க போறீங்க. நீங்க கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு பண வரவு நிச்சயமா உண்டு. அதுல ஒரு பகுதியை யாராவது ஒரு மக்களுக்கு தானமோ தர்மமோ கோவில் கட்டுறதுக்கோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாதம் ரிஷப ராசிக்கு இந்த சிவராஜ யோகத்தின் மூலமாக நடைபெறும். மதிக்காம இருக்கிறாங்க அப்படின்னாலும் கூட இந்த மாசம் இந்த யோகத்தின் மூலமாக உங்களை மதிப்பாங்க. ஏன்னா என்ன செஞ்சாலும் எங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை, புகழினுடைய உச்சத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு நிச்சயமாக இந்த மாதம் ஏற்படும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. சோ ரிஷபத்துக்கு சூப்பரா இருக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த காலகட்டத்தை நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ளுங்க. எப்படி உங்க ராசிக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் தடைகள் எத்தனை வந்தாலும், ஏன்னா 7ஆம் இடம் தாங்க பரிகார ஸ்தானம். உங்களுக்கு 7ஆம் அதிபதியே செவ்வாய் தான். அப்ப செவ்வாய் ராசிக்கு மேல இருக்கும் பொழுது என்ன கிரகத்தினுடைய சூழல்கள் வந்தாலும் அதை காட்டியும் கொடுத்துருவார். கெட்ட நேரம் வந்தாலும் காட்டி கொடுத்துருவார். தப்பா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதையே காட்டி கொடுத்துருவார். இதெல்லாம் உடைச்சிட்டு மேல எப்படி வரணும் அப்படிங்கறதையும் அவர் சொல்லி கொடுத்துருவார் அப்படிங்கறதா உண்மை. இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிழி சரணம்.